வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பிஸ்மில்லா ரைஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே பிஸ்மில்லா ரைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காயெல்லாம் கொஞ்சம் குழஞ்சிரும் நமக்கு. அந்த மாதிரி இல்லாமல் காய் வந்து நல்லா வந்து வேகணும், அதே சமயம் குழையாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருளை மட்டும் தான் வச்சு பண்ண போகிறோம், ரொம்ப அதிகமாக பொருளும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எப்படி பண்ணலான்றது ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு வந்து அரிசி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற சாப்பாடு அரிசி எடுத்துக்கிட்டாலே போதும், பச்சை அரிசி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ரெண்டும் ஒரே அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா முங்குற அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து இருத்துருங்க. தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறமேலே இதே அளவு முங்குற அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக தண்ணியை வந்து விட்டாச்சு. இதை வந்து ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஊற விட்டுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு சாப்பாடு வந்து நல்லா வரும். நமக்கு 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறி இருக்கும். எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த பருப்பு வந்து நல்லா வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம தொட்டு பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கரில் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து அரிசி பருப்பு வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து அளவு எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணியை வந்து எந்த அளவில் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு இதை வந்து எந்த அளவில் இருக்குன்னு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வந்திருக்கு தண்ணி. ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி 1.5 கப்பு தான் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் வாட்டர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதோட அளவு பார்த்திங்கன்னா 5 கப்பு அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா 3.5 கப்பு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 கப்பு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 1 கப்பு அரிசிக்கும் 1 கப்பு வந்து பருப்புக்கும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அரிசியும் பருப்பும் நல்லா வந்து ஒரு விசில் வர அளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுருங்க. அது விசில் வந்துட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மாதிரி கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க கடலெண்ணெய். ஏன்னா கடலெண்ணெய் சேர்த்து நம்ம செய்கிறதுனால நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு, அதாவது கிராமில் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவு இருக்கும். இதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் 1 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து நறுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து கேரட் வந்து 1 கேரட் வந்து நல்லா நறுக்கிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வெட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கையும் அதே மாதிரி ஷேப்பில் வந்து நல்லா நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நம்ம பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு காய் அதிகமாக ஆட் பண்ணி பண்ணுறதுனால நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காய் வந்து குழையாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறமேல ஆட் பண்ணிக்கோங்க ரைஸில். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காய் வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் குழையாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாம்பார் பவுட்ரு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு 2 ஸ்பூன் வந்தாலே போதும். நீங்கள் அதிகமாக ரைஸும் பருப்பும் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்கின சாம்பார் பொடியாக இருந்தாலும் சரி, 2 வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். நமக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு இந்த காய் வந்து நல்லா வந்து வேக வைக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து நமக்கு அந்த அரிசியில் ஆட் பண்ணிட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நமக்கு இந்த மாதிரி வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மூடி போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது மூடி போட்டு வைக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வைக்கிற மாதிரி இருக்கும். காய் வந்து நல்லாவே வெந்துடும், ரொம்ப அதிகமாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த டைம் நல்லா வெந்துட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா நம்ம புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதியும் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு பாதி அளவு வெந்திருக்கும் காய்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இப்போ பாதி அளவு நல்லா வந்து காய் வந்திருக்கு. இந்த டைமில் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வச்சுருங்க. திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக விட்டுருங்க. இது மாதிரி ஒரு 2 வாட்டி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா இந்த காய் வந்து நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா காய் வந்து ஒரு 70% வந்து நல்லா வந்திருக்கும். இந்த டைமில் புளி தண்ணி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நல்லா இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா புளி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு இதையும் மூடி போட்டு வைக்கணும். நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சுருந்தாலே போதும். இது நல்லாவே வெந்துடும். இதை அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி வந்து ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, ஒரு விசில் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. பருப்பும் அரிசியும் நல்லா வெந்துருச்சு. இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவில் பக்குவத்தில் வெந்திருக்குன்ற நமக்கு நல்லா தெரியும். நமக்கு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காய் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த மாதிரி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காய் வந்து ரொம்ப குலையாமல் இருக்கும். இப்போ நம்ம அந்த சாப்பாட்டில் இருக்க சூட்லேயே நம்ம இந்த காயை ஆட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நல்லா வந்து காயோட ஃப்ளேவரும் அந்த சாப்பாடும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும். நல்லா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போ காயெல்லாம் ஆட் பண்ணிட்டு இந்த சாப்பாடோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து இந்த காயில் இருக்க அந்த ஃப்ளேவரும் அந்த சாப்பாடில் இருக்க ஃப்ளேவரும் ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தாளித்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு அப்படி இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஒரு 4 காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். முந்திரி பருப்பு கலர் மாறினது வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டாலே போதும். இது கூடவே வந்து கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது கூடவே சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமேல் நம்ம ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை கிளறும் போது பார்த்திங்கன்னா மேலோட்டமாக நல்லா கிளறி விட்டுறாதீங்க. ஃபுல்லாக வந்து அடிப்பக்கத்துலேருந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த நெய்யும் நல்லா வந்து உள்ளே போயிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. எப்பவும் போல் ஒரே மாதிரி நீங்கள் வந்து சாம்பார் ரைஸ் மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பிஸ்மில்லா ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தாலே போதும். இது நல்லா சீக்கிரமாகவே காலி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சதா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.